வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸில் சாப்டர் 3ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3 அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3 a minus 4 by 3a square minus 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 வரணும், ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 3 வரணும். ஸோ 1 4 is 4 ஸோ மைனஸ் சைன் வருமா? ஸோ சின்ன நம்பர்கிட்ட மைனஸ் சைன் போட்டுக்கலாமா? ஸோ 4 minus 1 3 ஆட் பண்ணும்போது 3, மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 கிடைக்குது. ஸோ a minus 1 a ப்ளஸ் 4 போட்டுக்கலாம். இதில் 3 காமனாக வெளியே எடுத்துடலாமா? 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 ஏ ப்ளஸ் 1 பை, ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? ஏ இருக்க இடத்துல ஏ தான் இருக்குது, பி இருக்க இடத்துல 1 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி போடுறதுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1 ஏ மைனஸ் 1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஏ மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் 4 பை 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1. ஸோ இது எக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் ஈக்குவாலிட்டி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. ஸோ இதில் நியூமரேட்டரை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 8 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 2 கிடைக்கணும். ஓகே, ஸோ எப்படி போடலாம்? 4 2 சார் 8 போடலாமா? 4 இன்ட்டு 2. ஸோ இது 4 இன்ட்டு 2, 4 2 சார் 8, ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 2 வரணும். ஸோ சின்ன நம்பர் பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கலாமா? 4 மைனஸ் 2 ப்ளஸ் 2, மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 8. ஸோ இது எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் 4 a மைனஸ் 2 பை, இதில் 2 காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2 இருக்கும். ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2 ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபஸ்ட் நியூமரேட்டர் இருக்கிறத எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 கிடைக்கணும். ஸோ 1 2 is 2 2 கிட்ட மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் சைன் போடும்போது 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1 1 பெரிய நம்பர் அடையாளம் மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 1. ஸோ ஏ ப்ளஸ் 1 ஏ மைனஸ் 2. ஸோ ஏ மைனஸ் 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ ஒய் ஈக்குவாலிட்டி ஏ ப்ளஸ் 4 பை 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1. ஸோ எக்ஸோட வேல்யூ ஏ ப்ளஸ் 4 பை 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1, ஒய்யோட வேல்யூ ஏ ப்ளஸ் 4 பை 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2. ஸோ அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு, ஸோ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை ஒய் ஸ்கொயர் போடலாமா? ஸோ டிவைடில் வரும்போது பவர் வந்து ப்ளஸ் ஆகுமா? மைனஸில் இருக்க பவர் ப்ளஸ் ஆகும். ஸோ 1 பை ஒய் ஸ்கொயர் வரும். ஸோ இதை எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கா? ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? ஏ ப்ளஸ் 4 பை 3a 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 பை ஒய்யோட வேல்யூ ஏ ப்ளஸ் 4 பை 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1. ஓகே, ஸோ இது டிவைடில் இருக்கிறதுனால மல்டிப்ளை வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுமா? ஸோ என்ன வேல்யூ இருக்கும்? ஏ ப்ளஸ் 4 பை 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு, ஸோ இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1
சரி இது ஏ ப்ளஸ் ஒன் தானே இருக்குங்க, ப்ளஸ் தான் வரும். ஸோ ஏ ப்ளஸ் ஒன் பை ஏ ப்ளஸ் ஃபோர். ஸோ ஏ ப்ளஸ் ஃபோர் காமனாக இருக்கா? சரி கேன்சல் பண்ணிக்கலாமா? இதில் ஏ ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2/3 whole square equal to 2 square na 4, 3 square na 9. So answer is 4/9.